அடுத்ததாக ஏவிஎம் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் அவனியாபுரம் தாளாளர் ஏவிஎம் ஹுமைன் கபீர் அவர்களை அழைக்கிறோம். இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் சலாதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிஸ்டாக் ஈகையிருவு சமூக மேம்பாட்டு செயல் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் தம்பி ஹாமித் ரசீன் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நமது சமுதாயத்தை பொறுத்தவரையில் டிகிரி முடிச்சோன்னா அடுத்தது நம்ம பறக்க ஒரே இடம் துபாய் தான். அப்படி தம்பி போயிட்டு வந்துட்டாரு. இருந்தாலும் ஊரோட முன்னேற்றத்திற்காக அவர் எடுக்கும் முயற்சிகள் சாதாரண விஷயம் கிடையாது. நாமளும் நினைப்போம் செய்வோம்னு சொல்லிட்டு, ஆனால் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்க ஆள் கிடையாது. அந்த மாதிரி அவர் நண்பர்கள்லாம் அவர் உறுதுணையாக இருந்து இந்த சிஸ்டாக் அறக்கட்டளையை மென்மேலும் வளர்க்க உறுதியாக கண்டிப்பாக இருந்து பண்ணிருக்கணும். ஏன்னா ஆரம்பிச்சுட்டு எல்லாம் வெளியூர் போயிடுவாங்க, பல பேர் உள்ளூரில் இருப்பாங்க, நிதி பிரச்சனை வரும். அதெல்லாம் சரி செய்து மென்மேலும் வளர வேண்டும். ஒன்லி யூபிஎஸ் தேர்வு எழுதி ஐபிஎஸ் ஐஏஎஸ்ன்னு சொல்லாமல் மேலும் உடனே டாப்பில் போயிடாதீங்க. நம்ம ஊருக்கு தேவை இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர்களும் மருத்துவர்களும் தான். அவர்களை உருவாக்க நாம் முன்னெடுக்க வேண்டும். தம்பி ஹாமித் ரசீன் அவர்களுக்கு என் அறிவுரை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் எங்கே போனாலும் நம்ம பற்றாக்குறை மருத்துவர்களும் வழக்கறிஞர்களும் தான். இவர்கள் தான் முக்கியமாக நமக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படுகிறார்கள். ஆகவே அவர்களை உருவாக்கவும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இயக்கம் மேன்மேலும் வளர எனது ஆதரவை தெரிவித்து உறுதியாக இருப்பேன் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி, விடைபெறுகிறேன்.